செஞ்சுருக்கீங்க உங்கள் கையால் செஞ்சு நீங்களே சாப்பிட்றீங்க எப்படி இருக்குது இந்த அனுபவம் உங்களுக்கு? பயனால டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு நல்லா ருசிச்சு பார்க்குறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ரொம்ப ஸ்பெஷலாகவே இருக்க போகுது. என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு இவராலே கேட்டலாம். ஏன்னா இவர் தான் சண்டேக்கு இருந்ததெல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு நிறைய பொருள் வாங்கிட்டு வந்திருக்காரு. என்னென்ன வாங்கிட்டு வந்தீங்க, என்னென்ன செய்யலாம் ஐடியா? மட்டன் வாங்கிட்டு வந்தேன், சிக்கன் பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டு. ஏன்னா பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. அது இல்லாமல் உன்னோட கைப்பக்குவத்தில் பிரியாணி எப்படி இருக்குன்னு இது வரைக்கும் சாப்பிட்டு கூட பார்க்கல. கைப்பக்குவம்லாம் இல்லை, இது வரைக்குமே நான் அந்த மாதிரிலாம் செஞ்சது கிடையாது. பிரியாணிலாம் செஞ்சதே கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ பார்க்கலாம், நல்லா வந்தாலும் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, ஸோ எப்படி இருந்தாலும் பார்த்துக்கலாம். நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கூட வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது இது போட்டால் நல்லா இருக்கும். ஏன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்வாங்க. ஏன்னா பசங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக கேங்காக வந்து வெளியில் பிரியாணிலாம் செஞ்சு சாப்பிடுவாங்கல்ல கொல்லியில், அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் செஞ்சு சாப்பிட்ருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பிரியாணி மாஸ்டராம். ஸோ இவருக்கு தெரியும், பார்த்துக்கலாம், சேர்ந்து செய்ய போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாமா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு குண்டான வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் வச்சு வேக வச்சிடலாம். திட்டமாக தண்ணி ஊற்றி குக்கர் எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி கிட்ட போகிற குக்கரில் தான். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் பிரியாணி கிட்டுறது ஃபஸ்ட் டைம், அது குக்கரில் கிட்டுறது ஃபஸ்ட் டைமு. ஸோ குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி கிட்ட போகிறோம். அதனால ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இது கூட நான் பட்டை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலை ஒன்று போட்டிருக்கேன். கூட லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். தான் இருக்கும் எண்ணெய். இது குண்டானும் மானெல்லாம் வச்சா அது கொஞ்சம் குழியாக இருக்கிறதுனால எண்ணெய் ஊற்றினா அது அளவு தெரியும். இது தெரியவே மாட்டேங்குது. அப்படியே பாருங்க, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க இலை கொஞ்சம் ஜீரகம் வந்து போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் பச்சை மிளகாலாம் சேர்த்தாச்சு. அது கூட நாங்கள் வீட்டிலே அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளியெலாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புதினா கொத்தமல்லியே அரிஞ்சு வச்சுருக்கோம். இதையும் வந்து பார்த்தீங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம். சூப்பராக எல்லாமே வதங்கிடுச்சு. அது கூட நம்ம சிக்கனும் வந்து சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து மசாலாலாம் போட்டு கொஞ்ச நேரம் அது கூட கிட்டி விட்டால் சூப்பராக வந்து கிரேவி ரெடி ஆகிடும். அப்புறம் தேவையான தண்ணி வச்சு அரிசி போட்டு பிரியாணி ரெடி பண்ண வேண்டியதான். லெக் பீஸ் எனக்கு, ஏன்னா ஒரு பீஸ் தான் வந்தது. நெக்ஸ்ட்டு புளிப்புக்காக நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். கறி வதங்கிடுச்சா? தயிர் சேர்த்துட்டு கூட ஹாஃப் லெமன் நாங்கள் கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாமே சேர்த்து தயாராக ரெடி பண்ணிட்டோம். அது கூட நம்ம முக்கியமாக மசாலா தான் சேர்க்க வேண்டியது. இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பிரியாணி மசாலா வந்து இதில் சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு சிக்கன் ஃப்ளேவருக்காக சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா.
அடுத்து காரத்துக்காக மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஆச்சி மிளகாத்தூள். சரி ஓ இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சுத்தமான உப்பு, அதனால் கொஞ்சம் திட்டமாக தான் சேர்த்துக்கணும். ரொம்ப வாரி சேர்த்துக்கணும் நம்மளால வாயிலே வைக்க முடியாது. உப்பு கம்மியாக இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிடணும். உப்பு அதிகமாக இருந்தால் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் முக்கியமானது. நம்ம எவ்வளோ தண்ணி வைக்கிறோம், எவ்வளோ அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வைக்கிறோன்றதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஆனால் இதுதான் எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக கொஞ்சம் பயமாகவே இருக்குது. இருக்கட்டும், இதை வந்து துணிஞ்சு செஞ்சால் தான் நெக்ஸ்ட்டு வாட்டி செய்யும்போது இன்னும் நல்லா வரும். தண்ணி வந்து நாங்கள் வந்து 1.5 படி அரிசி போட்டிருக்கோம். அதுக்கு வந்து 3 படி தண்ணி வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ரெண்டரை படியே தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அரிசி நாங்கள் ஊற வச்சுட்டோம், அது கொஞ்சம் ஊறிடுச்சு, அதனால் 2.5 படியே சேர்த்துக்கலாம். செஞ்சு அவ்வளோதான். உலை கொதிச்சதுமே அரிசி எடுத்து போட்டு விசில் வச்சு பிரியாணி ரெடி ஆகிடும். அடுத்து நம்ம மட்டனுக்கு தான் வந்து ரெடி பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ பிரியாணிக்காகவே போயிட்டு இங்கே வாங்கிட்டு வந்தது. அவருக்கு தண்ணி சேர்க்காத. ஃப்ளேம் ஃபுல்லாக வை. ஓகே பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒயிட் ரைஸ்க்கு வந்து அரிசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மட்டன் வெந்துடுச்சு. அதுக்கு வந்து வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு மட்டனையும் ரெடி பண்ணிட்டு வேண்டியதான். பிரியாணி ரெடி ஆகிடுச்சா? வந்து பாருங்கள் எப்படி ரெடி ஆகிருக்கணும். சூப்பராக இருக்குல்ல? நெக்ஸ்ட்டு இந்த அளவுக்கு வரும் நினச்சி பார்க்குறேன். கரெக்டான ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நெய் ஊற்றி கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் வந்து இது போல் சேர்த்துட்டு ஃபைனல் டச் இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இருக்க வேலையை வந்து பார்க்க வேண்டியதான். நெய் ஊற்ற உருப்பே முடியல. அவ்வளோதான், பிரியாணி ரெடி. முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு மட்டன் கிரேவி. மட்டன் கிரேவி எண்ணெய் காஞ்சிருச்சு. அது கூட ஜீரகமும் அந்த பூவும் போட்டுக்கலாம். இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன வெங்காயமே வாங்கிட்டு வந்தார், அதையும் சேர்க்கலாம். அதே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க மட்டன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா இருக்கும்ட்டு. சரி ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் சமைக்கிறீங்களா என்ன? இது மட்டன் கிரேவி ஃபஸ்ட்டு ஏற்கனவே வந்து குழம்பு வச்சுருக்கோம். இது வந்து கிரேவி ஃபஸ்ட் டைம் வைக்கிறோம். பிரியாணி ஃபஸ்ட் டைமு. இல்லை அங்கே அம்மா வீட்டில் செஞ்சுருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை, செஞ்சதே கிடையாது. அம்மா செய்யும்போது உட்காந்து வேடிக்கை பார்ப்போம், அவ்வளோதான். சரி ஓகே. இப்போ நான் மட்டன் கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கா? ஆமாம், வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மட்டனை வந்து அது கூட வேக வச்ச மட்டனை வந்து அது கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மசாலா தான் சேர்க்கணும். மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா. அடுத்து காரத்துக்கு மிளகாத்தூள் போதும். கிண்டி விட்டுக்கலாம்.
நெக்ஸ்ட்டு நம்ம மட்டன் வேக வச்சதே தண்ணி அதை வந்து கிரேவிக்கு திட்டமாக சேர்த்துக்கலாம். கறி வாங்கிக்கோ. மட்டன் ஓகே ரெடி. நெக்ஸ்ட்டு ஒயிட் ரைஸு ரசம். சரி ஓகே, அதுக்கான வேலை இப்போ. சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி போட்டிருக்கேன், அப்புறம் ரைத்தா வச்சுருக்கேன், ஆளுக்கு ஒரு முட்டை. ஓகே நெக்ஸ்ட்டு மட்டன் கிரேவி வேறு லெவலில் வந்திருக்கு போல். கொஞ்சம் கலக்கி சும்மா லைட்டாக வை. கிரேவி உன்னோட பிளேட்டுக்கு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதை சாப்பிட்டுட்டு ஒயிட் ரைஸு ரசம். ஆமாம், இதை சாப்பிட்டுட்டு மறுபடியும் பிரியாணி, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் ரசம். பிரியாணின்னு சாப்பிட்டுனே இருக்கிறோம். ஆமாம். சரி, நீங்கள் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி சொல்லுங்கள். சரி ஓகே. எடுத்து வைக்கும்போது மனசில் ஒரு பயம் இருக்கு போலையே. பயம்லாம் இல்லை, டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு நல்லா ருசிச்சு பார்க்குறேன். சூப்பராக இருக்குது பிரியாணி. அது மாதிரி லெக் பீஸும் எனக்கே வந்துடுச்சு. ஆனால் லெக் பீஸ் தான் கொஞ்சம் இதாகிடுச்சு. மற்றபடி எல்லாமே ஓகே. மட்டன் கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர், வேறு லெவல். மட்டன் கிரேவி, முட்டை, பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. இந்த சண்டே எப்படி இருக்கு? சண்டே மார்னிங் இப்போ தான் சாப்பிட்ருவோம். இதுக்கப்புறம் இன்னும் என்ஜாய்மெண்ட்டு என்னன்னு நிறையா இருக்குது, பார்க்கலாம். இதுக்கப்புறம் தான் நம்ம பிளான் பண்ணணும். ஆமாம். சரி, ஃபஸ்ட்டு சாப்பிட்டுலாம். சண்டே ஸ்பெஷல் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாச்சு. ஏன்னா வாரத்துக்கு ஒரு நாள் தான் நம்ம இந்த மாதிரி சாப்பிட்றோம். கொஞ்சம் பக்காவாக சாப்பிடலாம். சரி, ஃபஸ்ட்டு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்கள் சமைச்சது. நான் எப்படி இருக்குது சாப்பாடு? பிரியாணி வேறு லெவல். ஃபஸ்ட் டைம் பிரியாணி செஞ்சுருக்கீங்க, உங்கள் கையால் செஞ்சு நீங்களே சாப்பிட்றீங்க. எப்படி இருக்குது இந்த அனுபவம் உங்களுக்கு? நல்லா இருக்கு. நமக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்குன்றது நானும் எதிர்பார்க்கல இவ்வளோ டேஸ்ட்டாக வரும்ன்ட்டு. ஃபஸ்ட் டைம் சரணியாக செஞ்சு சூப்பராக இருக்குது பிரியாணி. மட்டன் கிரேவியில் நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் சாப்பிட்டு வந்து திரும்ப உங்களை சந்திக்கிறோம். இப்போ சாப்பிடலாம் ஃபஸ்ட்டு. சாப்பிடும்போது பேசக்கூடாது. சரி வாங்க சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அம்மா வீட்டு தான் இருக்கோம். அங்கே வந்து நாங்கள் சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு சத்யா அப்புறம் மாமா எல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சத்யானா நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அப்புறம் அவங்க கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் அவங்களும் சாப்பிட வச்சு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வந்துட்டோம். இப்போ வந்து வீட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோமே. அம்மா வந்து ஆடு விட்டு போயிருக்காங்க, ஜெயா தான் வந்து வீட்டில் இருக்கா. ஸோ அவங்களாம் பார்த்துட்டு சும்மா அப்படியே எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கோம். நாங்கள் இந்த சண்டே ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் எங்களோட சண்டே ஸ்பெஷல். ஸோ உங்களுக்கு சண்டே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எப்படி போச்சு? சூப்பராக போச்சு. எனக்கு வந்து நல்லா தடபுடலாம் விருந்து வச்ச மாதிரி நல்லா பிரியாணி நல்லா செம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்டாச்சு. எனக்குமே வந்து சூப்பராக போச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து போயிட்டு வரேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். பாய். பாய்.